ஹோம் டூர் வேற நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வீடியோவில். நெக்ஸ்ட் vlog அது பயங்கரமாக வரும். நான் என்ன நினச்சேன்னா லீஸுக்கு போயிட்டு ஹோம் டூர் போகலான்னு பார்த்தேன். லீஸுக்கு இப்போதைக்கு போகல, நாங்கள் குழந்தை பிறந்த பிறகு தான் லீஸுக்கு போகலான்னு. அது வரைக்கும் இங்கே தான் இருப்போம். ஸோ பார்க்கலாம். பெஸ்ட்டாகவே உங்களுக்கு வந்து வீடு இந்த இந்த வாடகை வீட்டில் இருக்கிறத உங்களுக்கு ஒரு ஹோம் டூர் போடுறேன். ஹோம் டூர் போடலாமா? ரெடியா? ஸோ கைஸ், இப்போ நாங்கள் வந்து மூக்கையாண்டி இப்படி பண்ணுற ஐயோ கேவலமா ஏன் நீ தூக்கு விட்டுறியா? ஏய் ஆஹா, நான் காட்ட மாட்டேன். கேவலமா இருக்கும். கமெண்ட்ல கழி ஊத்துவாங்க, கமெண்ட்ல திட்டுவாங்க. விட்டுறியா? வேணாம், வீடு அசிங்கமா இருக்கும். ஏன்டி மூக்க இப்படி பொழந்து பாக்குற? பண்ணி மாதிரி இருக்கா? நீனு தான் இருக்கையே, நீனு தான் பண்ணி மாதிரி இருக்கு. நீ தான் பண்ணி சுத்து மாதிரி இருக்க. சரி, ஓகே கைஸ், இப்போ நாங்க வந்து டோம்னு வருது. ஐயோ, டோமர் இல்லடி, ஹோம் டூர் பார்க்க போறீங்க இந்த வீடியோல. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹோம் டூர் காட்டுறது பெரிய விஷயம் இல்ல, எங்க வீடு கொஞ்சம் அன்தாட்டியா இருக்கிற மாதிரியும் தெரியலாம். அன்தாட்டி இல்ல, டர்ட்டில அழுக்கு தமிழ்ல சொல்ல. சரி, எங்க வீடு சிறிதும் அழுக்காக இருந்து காணப்படும். ஆகையால் நீங்கள் அனைவரும் அதனை பார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு வீடு பத்தல. சரி, எங்களோட ஹோம் டூர் காட்டுறேங்க. இந்த ஹோம் டூர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வாடகை தான். நாங்க வந்து மாசம் எவ்வளவு வாடகை? 6500. தண்ணி காசு 300. கரண்ட் பில்லு 7 ரூபாய். கரண்ட் பில்லு 7 ரூபாய் இல்ல, ஒரு யூனிட்டுக்கு 7 ரூபாய். அது பாத்தீங்கன்னா நாங்க எப்படியும் ஒரு 50 இருந்து 80 யூனிட் ஓட்டிடுவோம். நம்ம வீட்டுல வந்து இத்தனைக்கும் வீட்டுல வந்து என்னன்னா லைட் எல்லாமே டூப் லைட் தான். இது டீப் லைட் தான். லைட், ஃபேனு சார்ஜ் போடுறோம். ஃபேன் வந்து மேல ஒரு ஃபேன் மேல ஒண்ணு இருக்கு, கீழே ஒண்ணு இருக்கு. டேபிள் ஃபேனு உள்ள ஒரு ஃபேன் இருக்கு, ரூமுக்குள்ள ஒரு ஃபேன் இருக்கு. மொத்தம் 3 ஃபேன் இருக்கு. இந்த 2 ஃபேன்ல இந்த ஒரு ஃபேன் மட்டும்தான் ரெகுலரா ஓடும். ஆமா, நாங்க வெளியே போயிட்டா மட்டும் தான் அமத்துவோம், மத்தபடி ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஃபேன் இந்த ஃபேனு நைட்டு மட்டும் தான். அந்த ஃபேனும் நைட்டு மட்டும் தான். அது உள்ள இருக்கிறது நைட்டு மட்டும் தான். சோ இதெல்லாம் வந்து வாஷிங் மிஷின். அது 3 நாளைக்கு ஒரு டைம், 3 நாளைக்கு ஒரு டைம், வாரத்துக்கு 2 நாள் போடுவோம். எல்லாம் கரெக்ட் தான். 3 நாளைக்கு ஒரு டைம், ஒரு வாரத்துக்கு 2 டைம். கரெக்ட் தானே? சரி, அது 2 டைம், வாரத்துக்கு 2 டைம், மாசத்துக்கு 8 டைம். அடுத்து அவ்வளவுதான். இதுக்கே எவ்வளவு வருது கரண்ட்? இதுக்கே கரண்ட் பில் வந்து 800 ரூபாய் வருது. 900 வருது. ஏய் லூசு, அவங்களுக்கு சில பேர் வீடியோ பாக்குறவங்களுக்கு எல்லாம் 2000 4000. அவங்க வீட்டுல டிவி ஓடும். இத்தனைக்கு எங்க வீட்டுல டிவி கிடையாது. டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடையாது எங்க வீட்டுல. நாங்க டிவி எல்லாம் பார்த்து 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, ஃப்ரிட்ஜும் கிடையாது வீட்டுல. சரி, ஓகே கைஸ், இப்போ ஹோம் டூரை வந்து இது வந்து என்னோட வீடு கிடையாது, விக்டோரியாவோட வீடு. ஆமா, விக்டோரியா தான் இந்த ஹோம் vlog காட்டுவாங்க. இந்த ஹோம் டூரை வந்து நீ தான் காட்ட போற. நான் என்னைக்கு லீஸுக்கு சொந்தமா 3 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் லீஸுக்கு என்னைக்கு போறேனோ அன்னைக்குதான் அது சுபா வீடு. அது வரைக்கும் இந்த வீடு வந்து விக்டோரியா வீடு. இன்னும் கரெக்டா என் குழந்தை பிறந்தவொடனே பிப்ரவரி மாசம் நான் லீஸுக்கு போயிடுவேன். கரெக்ட் தானே? சரி, ஓகே. இந்த ஹோம் vlog விக்டோரியா அவர்கள் காட்டுவார்கள். மேல சால் போடு. நீ எந்திரி, நீ எந்திச்சு ப்ராப்பரா இது ஹாலு, இந்த ஹால்ல இந்த ஜாமா இருக்கு, இந்த ஜாமா இருக்கு, அதான் இப்ப போட்டா ஜாமா இருக்கு. சேர் சாமாங்க இருக்கு, இந்த ஃபேன் இருக்கு, இந்த கதவு இருக்கு, பீரோ இருக்கு. இது வீட்டுல ஃபேன் இருக்கதா செய்யும், கதவு இருக்கதா செய்யும். ஏலே மண்ட கசாயம், ஒரு vlog போடுறப்ப இதெல்லாம் காட்டணும். சரியா? சரி, நீ மேல சால்வ் போட்டுக்கோ. இது ரொம்ப சிம்பிளா வெறும் 5 நிமிஷத்துல முடிஞ்சிருந்த vlog. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்புறம் நான் வாங்க, எங்க அத்தை வந்து சும்மா கோவத்துல இருக்காங்க நேற்று நைட்ல இருந்து.
எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. என்னது ஒரே கோவத்துல இருக்கீங்க போல, மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. சரி ஓகே, நீங்க அப்படியே உட்காந்துருங்க, நாங்க வீடியோ எடுத்துக்கிறோம். எந்திரி 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 எந்திரி. ஓகே, நான் என்ட்ரன்ஸ்ல இருந்து மட்டும் எடுத்து கொடுக்குறேன். இதுதான் வந்து நாங்க இருக்கிற வாடகை வீடு இந்த இருக்கு. இது வந்து எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆதம்பாக்கம். நான் ஆதம்பாக்கத்துல தான் இருக்கேன். இது அங்க வீடு. இது கீழே போர்ஷன்ல கிரவுண்ட் ஃப்ளோர்லயே நாங்க இருக்கிறோம். இது மொத்தம் 3 வீடு இருக்கு. மேல நடுவில் ஒரு வீடு இருக்கு, அதுக்கு மேல ஒரு வீடு இருக்கு. நாங்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லயே இருக்கோம். வீடை காட்டவா? ரெடியா? லைட், எல்லா லைட்டும் போடு. ஸோ வெல்கம் டு விக்டோரியா ஹோம் பிளாக். பார்க்கலாம் வாங்க. நீ பேச மாட்டியா வீடியோல? சரி தள்ளு. ஸோ ஓகே, வீட்டுக்குள்ள நம்ம போறோம். எல்லாருமே கால் எடுத்து வச்சு வர வேண்டியதான். உள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸ்குள்ள இதான் வந்து ஹால். ஸோ ஹால் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் அப்படியே உங்களுக்கு ஒரு ஃப்ளோ காட்டுறேன் பாருங்க. ஹால் பார்த்தீங்கன்னா இதான் ஹால். ஸோ அந்த வீட்டில் முன்னாடி வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், இதான் ஹால். சும்மா ஒரு சின்ன 2க்கு 2 அடி தான் இருக்கும். இதான் ஒரு ஹால். சின்னதாக ஒரு சதுரமாக சின்னதாக ஒரு ஹால் இருக்கும். உங்கள் வீட்டிலனா இது ரூமாக பயன்படுத்துவீங்க, ஆனால் இதை தான் நாங்கள் ஹாலாகவே பயன்படுத்துகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீரோ, அத்தையோட பீரோ. ஆமாம், பழைய பீரோ. அது வைக்க இடம் இல்லாதனால இங்கே வச்சிருக்கிறாங்க. ஓகே, அப்படி பின்னாடி போ. ஸோ ஓகே, இதான் ஹாலு. ஹாலு எல்லாரும் பார்த்துட்டீங்க. அப்படியே ஃப்ளோ பண்ணு, நான் சுற்றுறேன் நீனு சுற்று. இதான் ஹாலு. ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து ஹால்லே வந்து ஒரு சின்னதாக ஒரு பாத்ரூம் இருக்கும். உள்ள பாத்ரூம். ஸோ பாத்ரூமை காட்டணும் வேணாம், அப்புறம் நீங்கள் பாத்ரூமை பார்த்துட்டு கழுவி ஊற்றுவீங்க. ஸோ ஓகே, பாத்ரூம் செகண்ட். அப்படியே வாங்க. அப்படியே வந்துட்டீங்கன்னா ஹால் முடிஞ்ச கையோட இதை அடைச்சிக்கிறேன். ஹால் முடிஞ்ச கையோட அப்படியே வந்தோம் பார்த்தீங்கன்னா கிச்சன். ஆமாம், இதான் கிச்சன். அந்த ஹாலில் ஒரு பகுதி சைஸ் அளவு தான், சின்ன கனசதுரம்னு சொல்லலாம். அதில் வந்து கிச்சன் இந்த இருக்கு. இப்படி சமைக்கிறது, வாஷ் பேஷனு, அப்புறம் வந்து வாஷிங் மிஷின் இங்கே இருக்கு. அவ்வளோதான். இது வந்து கிச்சன். பார்த்தீங்களா? முடிஞ்சு. ஒரு ஹால் காமிச்சிருக்கேன், ஒரு கிச்சன் காமிச்சிருக்கேன். ஓகே, முடிஞ்சு. விக்டோரியாவோட ஹோம் பிளாக்ல ஒரு ஹால், ஒரு கிச்சன், 3வதா வந்து ரூம் பார்க்க போறீங்க. வாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் சைஸ்லயே அதே சைஸ் தான். கிச்சன் எந்த சைஸ்ல இருக்கோ அதே சைஸ்ல தான் வந்து. ஆமா, கட்லு கூட இதுல போட முடியாதுங்க, ரொம்ப சின்ன ரூமு. கட்லு போட முடியாம தான் நாங்க வந்து இந்த பெட்டை யூஸ் பண்ணாம இருக்கிறோம். ஹாலில் இந்த பெட்டை போட்டோன்னு வச்சுக்கோமே, இங்க பேசும்போது இங்கே காட்டு. ஆமா, இல்ல இங்கே பேசும்போது இங்கே காட்டு. இந்த பெட்டை போட முடியாம தான் நாங்களே உள்ள வச்சிருக்கிறோம். ஏன்னா இந்த பெட்டே போட முடியல, அவ்வளவு சின்னதா இருக்கு. பெட்டு பெருசுங்கிறனால ரூமை நான் குறை சொல்லலை, பெட்டு பெருசா இருக்கு அதனால போட முடியல. ஓகே, இதான் வந்து ரூமு. இந்த ரூம்ல வந்து அத்தை இருப்பாங்க. இங்கேதான் அத்தை தூங்குவாங்க, நாங்க 2 வெளியே தூங்குவோம், அத்தை உள்ள தூங்குவாங்க. இதுல வந்து எங்களோட பீரோ இருக்கு. எங்களோட பீரோ புது பீரோ. ஆனா அது புது பீரோ தான் சொல்லுவோம், 6-7 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. டிவி இருக்குங்க, ஆனா டிவி ஓடாது, அதையும் பார்த்துக்கோங்க. அது சும்மா டம்மி, இது இடம் இல்லாம வச்சிருக்கிறோம். ஸோ ஓகே, பார்த்துருப்பீங்க. பெருசா காட்டுற அளவுக்கு நம்ம வீடு வந்து பெரிய வீடு கிடையாது, இங்க சின்ன வீடு தான். ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. பா, இந்த வீட்டுக்கு தான் நாங்கள் வந்து 6000 ரூபா வாடகை கொடுத்துருக்கோம். 6500. மற்ற எல்லாம் கரண்ட் பில் எல்லாம் சேர்த்து எப்படி 7000 7500 வந்துடும். சரி ஓகேங்க, இன்னும் 3 மாசத்துக்குள்ள 4 மாசத்துக்குள்ள எங்கே போயிடணும்? லீஸுக்கு போயிடணும். அதான் என்னோட டார்கெட்டு. அம்மோடு சேர்த்து வச்சுட்டு இருக்கிறேன், சீக்கிரத்துக்குள்ள போயிடுவேன். சரி ஓகேங்க, நிறைய பேர் ஹோம் லாக் கேட்டீங்க, அதனால தான் நான் காமிச்சேன். ஓகேவா? வச்சிரவா? வேற ஏதாவது காட்ட வேண்டியது இருக்கா? வேற ஏதாவது காட்ட வேண்டியது இருக்கா? தொப்பையை காட்டவா? கல்யாணம் ஆனவனே எல்லாத்துக்குமே தொப்பை போட்டுருதுங்க. இல்ல கல்யாணம் பொண்ணுங்க தான் குண்டாவுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட். நான் இருக்கிறத விட ஒல்லியாயினே போறேன், நீ தான் அவன் பானை மாதிரி எடுத்து.
ஏன் நான் நீ ஆட்டோ ஓட்டும் போது ஹோட்டல்ல சாப்பிட்டுப்பல அங்கேயே. ஆமா. போற சவாரி போற இடத்துல அங்கேயே சாப்பிட்டுப்ப. இங்க நேரம் வீட்டுல சாப்பாடு. காலையில முட்டை தோசை இல்லைன்னா உனக்கு தோசை இறங்காது. என்ன வந்த ஒரு மாசத்துல முட்டை தோசை சுட்டு கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் எங்க முட்டை இல்ல நான் ஏன் சுட்டு கொடுக்க மாட்டேன் தெரியுமா? இப்படி இருந்தா எப்படி சுட்டு கொடுப்பேன்? எப்படி தின்னு போட்டு பாத்ரூம்ல போய் உட்கார்ற, 1/2 மணி நேரம் போனை தூக்கிட்டு கையோட. இந்த மாதிரிலாம் பண்ணா இல்லாத சாவடிச்சிருவேன். சரி ஓகே, ஹோம் லாக்ல போய் தத்தினமா வேற எதனா பேசி நிக்காத சரியா? சொல்லுவேன். என்ன சொல்ற? எனக்கு கை வலிக்குது நீ போனை தூக்கி. சரி ஓகே பாய். ஓகே, இதான் எங்களோட ஹோம் லாக். பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரெகுலரா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபுல் வீடியோ ரெகுலரா போடுவேன். அதையுமே வாட்ச் பண்ணுங்க. ஷார்ட்ஸுமே ரெகுலரா போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்துல நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சீக்கிரத்துக்குள்ள 1 மில்லியன் அடிக்கணும். எனக்கு டார்கெட் என் குழந்தை பறக்கிறதுக்குள்ள நான் 1 மில்லியனை தொட்டுவிடான்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடய ஓடிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா தொடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. நீங்க ஃபாலோ பண்ணுங்கிற நம்பிக்கைனால நான் சொல்றேன். ஓகே பாய், பார்க்கலாம்.